ஹலோ மக்களே, ஆல்ரெடி ஸ்வீட் பொட்டேட்டோ எப்படி பண்ணோம் எப்படி வச்சோம் அப்படின்றதெல்லாம் நான் வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ அதுக்கான லிங்க்கு கீழே வச்சுருக்கேன். ஸோ நாங்கள் இப்போ ஸ்வீட் பொட்டேட்டோ ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஆனால் இந்த வாட்டி நல்லா ஹீல் கிடைக்கல. பிகாஸ் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரிம் பண்ணணும் இல்லையா, 2 வாட்டி ட்ரிம் பண்ணாமல் போயிட்டோம். அதனால் அதனுடைய வேர் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆச்சு தவிர கிழங்கு வராமல் போச்சு. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நாங்கள் கட் பண்ணோம். ஸோ இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய இடத்துல வேர் போனதுனால கம்மியாக தான் அந்த இடத்துல ஹீல் இருந்தது. சில இடங்களில் பெரிய பெரிய பொட்டேட்டோவும் இருந்தது. சக்கரவள்ளி கிழங்கு சிப்ஸு போடலாம், ஹல்வா செய்யலாம், நல்லா வேக வச்சு சாப்பிட்லாம், அப்படி இப்படி அப்படின்னு ஆசைப்பட்டேன். எனக்கு ஆஸ் யூஷுவல் ஏமாற்றம் தான். அட்லீஸ்ட் வேக வைக்கிறதுக்காவது கிடச்சிது. தட்ஸ் ஃபைன் போல். ஆக்சுவலி இந்த பக்கம் தான் நாங்கள் அதிகமாக எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த பக்கம் தான் சுத்தமாக கிடைக்கல. நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆனது வேறுங்க. ஸோ மறுபடியும் நாங்கள் மண்ணெல்லாம் நல்லாவே லூஸ் டன் பண்ணிவிட்டு ரேக்கை வச்சு க்ளீனாக எல்லாத்தையுமே சமப்படுத்திட்டோம். நெக்ஸ்ட் டைம் ஹார்வெஸ்டிங்க்கு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் நட்டு வச்சுருக்கோம். அது இப்போ தான் எந்திரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நிற்க பார்க்குது. இதுதான் நம்ம ஹார்வெஸ்டிங். டோட்டலாக இவ்வளோ கிடச்சிச்சு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹீல்டாக இருக்குது. இது நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அவ்வளோவா கிடைக்கல ஹீல்டு. இதுக்கான ரீசனும் ஃபஸ்ட்டே சொன்னேன். ஸோ இதை நம்ம ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு இதுக்கப்புறம் யூஸ் பண்ண போகிறோம். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே அதனுடைய கலர் தாங்க. எவ்வளோ அப்படைசிங்காக இருக்குன்னு பாருங்களேன். வேறு ஒரு முக்கியமான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுற மக்களே. அண்டில் தட், பாய் பாய்.